8 சேனல் டிவிஆர் கிடக்கு. அதில் ஆல்ரெடி 8 கேமரா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அனலாக் கேமரா ஹிக்யூஷன் டிவிஆர் தான், ஹிக்யூஷன் கேமரா கிடக்கு. அதில் ஆல்ரெடி ஒரு ஐபி கேமரா ஆட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இன்னும் 2 ஐபி கேமரா ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு என்னென்னா 8 சேனல் டிவிஆரில் வந்து 2 சேனல் தான் கொடுப்பான் ஐபிக்கு. மொத்தம் 10 தான் போட முடியும். இது வந்து டிவிஆர் பழைய டிவிஆர் தான். இப்போ என்னென்னா சிபி ப்ளஸ் கேமரா வந்து என்விஆர்லையும் டிவிஆர்லையும் ஐபி அட்ரஸ் காட்டாது. ஏன்னா அதில் ஒரு ஆப்ஷன் வந்து என்னேபிள் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஹெச்டிபியும் ஆர்டிபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து செக்யூரிட்டிக்காண்டி அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று நம்ம என்விஆர் அப்டேட்டராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஐபி உள்ள எடுத்து கேமரா ஆக்டிவேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா சிபி ப்ளஸ் கேமராவை நம்ம எதில் போட்டாலுமே தெரியாது. நம்ம இப்போ என்விஆரில் கனெக்ட் பண்ணியிருப்போம், பிஒயில் கனெக்ட் பண்ணி பிஒயில் வந்து என்விஆரில் போட்டிருப்போம். அப்போ ஆனாலும் ஆட் ஐபியில் போனோன்னா ஐபி அட்ரஸ் காட்டாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா லேப்டாப்பில் வந்து அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர் இல்லைனா ஐபி ஃபைண்டர் இதில் ஏதாவது ஒன்று போடணும். அதை நம்ம போட்டோன்னா அதில் வந்து ஐபி காட்டும். சிபி ப்ளஸ் கேமராவோட ஐபியை காட்டிடும். லேப்டாப்பில் வந்து நம்ம லேன் கனெக்ட் பண்ணியிருக்கோம், கேமராவில் இருந்து வர லைனை இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்போ இதில் வந்து அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர் போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது இதில் ஐபி நிறையா வரும். இதில் நமக்குள்ள கேமராக்குள்ள ஐபி நம்ம பார்த்துக்கிடணும். அதிலே காமிக்கும், நம்ம அதில் பார்த்துக்கலாம். இது கேமராவோட மாடல் நம்பர் அதில் வந்துடும். ஸோ அதில் நம்ம கேமராக்கு என்ன ஐபி கொடுத்துருக்கோமோ அதை பார்த்துட்டு ஓகேங்களா. இதில் நமக்கு கேமராக்குள்ள ஐபி வந்து 1.31 வந்துச்சு. இது அப்படியே நம்ம மொபைலில் குரோமில் போய் அங்கே பார்த்து அதே ஐபிங்க நம்ம போடணும். இதில் நம்ம கேமராவோட ஐபி வந்து 192.168.1.52 தான் நம்ம கேமராவோட ஐபி. இதை நம்ம டைப் பண்ணி இதில் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போனோன்னா ப்ராக்ஸ் நம்ம ஐபியை பண்ண சொல்லுவோம். சேஃப் இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம அதுக்குள்ளே போகணும். அன்சேஃபில் தான் இருக்கும். அதுக்குள்ளே போனோன்னா கேமராவோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரீஜியன் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா இதில் செலக்ட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து டைம் இருக்கும். அது சின்ஸ் பிசி கொடுத்தோன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நமக்கு யூசர் நேம் அட்மின் இருக்கும். பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம பாஸ்வேர்டு வந்து டிவிஆரில் என்ன பாஸ்வேர்டு இருக்கோ என்விஆரில் என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதே பாஸ்வேர்டை கேமராவுக்கு போட்டோன்னா நம்ம கேமரா போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். அப்படி பாஸ்வேர்டு தப்பாக இருந்துச்சுன்னா உள்ள யூசர் நேம் ஒரு இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வரும், கேமரா ஓப்பன் ஆகாது. ஸோ நமக்கு என்விஆர்லையும் டிவிஆரில் என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும். ப்ளஸ் இமெயில் அட்ரஸும் நம்ம போடணும். செக்யூரிட்டி கொஸ்டின் தேவையில்லை, அதை நம்ம டிசபிள் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கொஞ்சம் லோடிங்காக லேட் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு திரும்ப இது வந்து இன்ஸ்டான் வந்து ஆன் பண்ணுறோம். நம்ம அது ஆட்டோ அப்டேட்லாம் கேட்கும். நம்ம சேவ் கொடுத்தாச்சு. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டு இதில் போட்டு லாகின் பண்ணோன்னா கேமரா நமக்கு ஓப்பன் ஆயிரும். கேமரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு மொதல் பேஜ்லேயே கேமரா ஆன் ஆயிரும். நம்ம அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். கேமரா வந்துட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிஸ்டத்தை கொடுத்தோன்னா சேஃப்டின்னு ஒன்று இருக்கும். அதில் போனோன்னா இருக்கலாம் ஆர்டிஎஸ்பி, அதை வந்து டிசபிள் பண்ணிடணும். அதை கொடுத்து சேவ் கொடுத்துட்டு அதே பேஜில் ஹெச்டிபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் டிசபிள் கொடுத்தோன்னா கேமரா வந்து சேவ் கொடுக்கும்போது ரீபூட் ஆகும். ரீபூட் ஆனதுக்கப்புறம் நம்ம டிவிஆரில் போய் பார்த்தோன்னா அந்த ஐபி எடுத்துரும். இப்போ நமக்கு ரீபூட் ஆகிட்டுருக்கு. கேமரா ரீபூட் ஆகி 2 நிமிஷம் டைம் எடுக்கும். ரீபூட் ஆனதுக்கப்புறம் நம்ம டிவிஆரில் பார்த்தோன்னா ஆட் ஐபி கேமராவில் போனோன்னா நமக்கு ஐபி அட்ரஸ் காட்டிடும். நமக்கு ஃபஸ்ட்டு இதில் கேமரா கனெக்ட் பண்ணும்போது இதில் ஆன்லைன் காட்டலை எந்த கேமராவும். நம்ம இந்த செட்டிங்ஸ் மாற்றினதுக்கப்புறம் இதில் ஆன்லைன் காட்டிட்டு இதில் ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னா கேமரா மேலே வந்துடும். நம்ம டிவிஆரோட பாஸ்வேர்டு கேமரா பாஸ்வேர்டு சேமாக இருந்துச்சுன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம எடிட் கொடுத்து உள்ளே போய் பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணால் தான் கனெக்ட் ஆகும்.